ஹாய்ங்க. குடல் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகு பொடிஞ்சது வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ பூண்டு இஞ்சி நல்லா தட்டி போட்டுக்கிறேங்க. அதையும் நல்லா போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மட்டன் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ குடலை 2-3 தடவை நல்லா அலாசிங்க. மஞ்சத்தூள் உப்பும் போட்டு லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுங்க. சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு கொதிக்க வச்சு எடுத்து போட்டிருக்குறேங்க. இந்த மாதிரி தான் குடலை சுத்தம் பண்ணணுங்க. இப்போ தக்காளி கூட குடலையும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வைக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டு வேக வைக்கலாங்க. அவ்வளோதான், வெந்திருக்குங்க. எடுத்து பார்க்கலாம். நல்லா தண்ணி சுண்டிக்கிச்சுங்க. குடலும் வெந்துக்குச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி போகணும். குடல் வறுவல் இப்படி தாங்க இருக்கணும். இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தழை மேலாப்பில் தூவி விட்டு ஒரு வதக்கி விட்டு இறக்குறது தாங்க. அவ்வளோதாங்க, குடல் வறுவல் ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.